எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். அதாவது ஒரு செமி கிரேவியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி ஈஸியாக எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. செட்டிநாடு சிக்கன் வறுவல் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் மசாலெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி அதுக்கப்புறமா இந்த சிக்கன் செய்யணும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குவோம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், டேபிள் ஸ்பூனில் எடுத்தேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டை வந்து ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 6 பல்லு பூண்டும், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி பல்ஸில் போடுங்க, எல்லாமே நல்லா பொடியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், நைஸாக அரைச்சி மட்டும் வச்சுக்கலாம். பாருங்க, 3/4 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் இது. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் இதில் போட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் போடணும். பாருங்க, இப்போ இந்த மசாலா எல்லாமே போட்டு நம்ம சிக்கனை நல்லா பரட்டி வச்சிடலாம். டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டியாச்சு. இப்போ எதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து போட்டு நெய்லேயே வறுத்து நம்ம செஞ்சுருக்கோம்னா, சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரும் போட்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் தான், நெய்யில் வறுத்து பண்ணாமல் நம்ம வெறும் பொடி போடுறதுக்கும், இது வந்து நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இதில் போட்டு செய்யறதுக்கும் சிக்கன் வந்து ஒரு வித்தியாசமான சுவையிலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத சுவையில் இருக்கும். இதை வந்து நல்லா பரட்டிடுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை வந்து ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றத பார்ப்போம். டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மூணு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இந்த விழுதையும் இதில் ஊற்றிடலாம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான் அது. பாருங்கள், இப்போ நம்ம விரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், இது எல்லாமே எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம்.
நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் இந்த மசாலா, இந்த உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா பிடிக்கும். பாருங்கள், நல்லா பெரட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரட்டி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 100 mlக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா சிக்கன் ஃபுல்லெல்லாம் மசாலா நல்லா உரைக்கணும் அப்படின்றதுனால ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போடலாங்கிறத சொல்கிறேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் ஒரு பெரட்டி வைக்குவோம். பாருங்க, இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா மல்லி இலையை தூவி விட்டு டைரெக்டாக எடுத்து வச்சு பரிமாறிடலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா நெய்லாம் போட்டு நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த கிரேவி வந்து ஒரு அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா பரோட்டாவுக்கு, கீ ரைஸ்க்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை ஒரு வித்தியாசமான சுவையில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.